இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நியமன உறுப்பினர் திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு. மலாக்கா அரசாங்கத்திலிருந்து பக்கத்தான் ஹரப்பான் வெளியேறியது. மலாக்கா மாநில அரசியல் அமைப்பில் 7 நியமன உறுப்பினர்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்மாநில பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி மாநில ஆட்சி அமைப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகுவதை இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் மலாக்கா மாநில பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் அட்லி ஜஹாரி, மலாக்கா மாநில PKR செயல் தலைவர் அடாம் அட்லி அப்துல் ஹலீம், மலாக்கா ஜாசேகா தலைவர் கூ போ தியோங், மலாக்கா அமானா தலைவர் டாக்டர் அஷ்ரஃப் முக்லிஸ் மிங்காட் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். நேற்று நடைபெற்ற மலாக்கா பக்கத்தான் ஹரப்பான் மாநில தலைமை மற்றும் அனைத்து பக்கத்தான் ஹரப்பான் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் இந்த இறுதி முடிவு எடுக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாநில அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிரான தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து பக்கத்தான் ஹரப்பானின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநில அரசாங்கத்திலிருந்து விலகுவது ஒருமனதாக உறுதி செய்யப்பட்டது. மேலும் மாநில சட்டமன்றத்தில் அரசாங்கம் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு அளிக்காத ஆட்சிக்குழு உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ மாநில அரசாங்கத்தால் வழங்கப்படும் பதவி, சலுகைகள் மற்றும் வசதிகளை தொடர்ந்து அனுபவிப்பது ஜனநாயக கொள்கைக்கும் நடைமுறைக்கும் முரணானது என்பதால் மாநில அரசாங்கத்திலிருந்து விலகும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பக்கத்தான் ஹரப்பான் தனது அறிக்கையில் விளக்கியுள்ளது. மேலும் மலாக்கா மாநில பக்கத்தான் ஹரப்பான் சார்பில் நியமிக்கப்பட்ட அனைத்து ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், கிராம மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் சுமூகமான நிர்வாக மாற்றத்திற்கு வழிவகுக்கும் வகையில் தங்களது பதவிகளில் இருந்து வரும் ஜூலை 31ஆம் தேதி முதல் விலக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் மாநில அரசாங்கத்தில் பணியாற்றிய காலம் முழுவதும் வழங்கப்பட்ட நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பிற்காக மலாக்கா முதலமைச்சர், அரசாங்க அதிகாரிகளுக்கும் மலாக்கா பக்கத்தான் ஹரப்பான் தனது நன்றியை தெரிவித்துள்ளது. அத்துடன் அரசியல் சார்பு எதுவாக இருந்தாலும் தங்களுக்கான மக்கள் ஆணை நிறைவடையும் வரை மலாக்கா மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்றுவதாக மலாக்கா மாநில பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியளித்துள்ளனர். வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நெகிரி சம்பிலான் மாநில தேர்தலில் பரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் பர்சத்து கட்சியை தவிர மற்ற கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் பாஸ் 5 தொகுதிகளிலும், வாவாசான் கட்சி 4 தொகுதிகளிலும், கராக்கான் மற்றும் மலேசிய இந்திய மக்கள் கட்சி தலா 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. கிளாவாங், சிர்திங், லோபா, சிகாமாட், அம்பங்கான், புக்கிட் கபாயாங், மம்பாவ், பாரோய், லுக்குட், பாகான் பினாங் மற்றும் கமாஸ் ஆகிய 11 தொகுதிகளில் பரிகத்தான் கூட்டணியானது களமிறங்குகிறது. இதுகுறித்து அம்பங்கான் பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த அறிவிப்பை வெளியிட்ட பரிகத்தான் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் சம்சுரி மொக்தார், நெகிரி சம்பிலான் மாநில அரசாங்கத்தில் இடம் பிடிக்கும் இலக்குடன் இந்த தேர்தலை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்திய மக்கள் கட்சி சார்பில் லுக்குட் தொகுதியில் சதீஷ்குமார் நீலமேகன் களமிறக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் வாவாசான் கட்சி தலைவர் டத்தோசரி ஹம்சா ஜைனுடின் புதிய அரசியல் ஒத்துழைப்பின் அடிப்படையில் 11 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேவேளையில் மலேசிய இந்திய மக்கள் கட்சி தலைவர் பி. புனிதன் தூய்மையான அரசியலை கடைபிடிக்குமாறு வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்திய நிலையில் கிராக்கான் தலைவர் டாக்டர் டொமினிக் லாவ் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்திக்குமாறு கட்சி தொண்டர்களை கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் போட்டியிடாத டத்தோசரி முக்ரிஸ் மகாதீர் தலைமையிலான பொஜுவாங் கட்சி பரிகத்தான் வேட்பாளர்களுக்கு முழு ஆதரவு வழங்கும் என்றும் பர்சத்து தனது வேட்பாளர்களை இன்று அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொஹூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் பதவியேற்பு விழா இன்று இஸ்தானா புக்கிட் சரணி அரண்மனையில் நடைபெறவிருந்த நிலையில் அது நாளை ஜூலை 18ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்று காலை ஊடகங்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பில் ஒத்திவைப்புக்கான காரணம் குறித்து விளக்கம் எதுவும் வழங்கப்படவில்லை. இவ்விழாவானது முதலில் ஜொஹூர் பட்டத்து இளவரசரும் இடைக்கால சுல்தானுமாகிய துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் முன்னிலையில் இன்று நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. மேலும் விழாவில் ஜொஹூர் மந்திரி பசார் ஒன் ஹபீஸ் காசி, ஜொஹூர் அரசமன்ற தலைவர் ரஹீம் ரம்லி, மாநில தலைமை செயலாளர் முகமது ரீடா அப்துல் காடிர் உள்ளிட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. மாச்சாப் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான ஒன் ஹபீஸ் காசி கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2வது முறையாக ஜொஹூர் மந்திரி பசாராக பதவியேற்றார். ஜொஹூர் மாநிலத்தின் 16வது சட்டமன்ற தேர்தலில் பரிசான் நேஷனல் கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவர் மீண்டும் அப்பொறுப்பை ஏற்றார்.
கடந்த வாரம் சனிக்கிழமை நடைபெற்ற தேர்தலில் மொத்தம் 56 சட்டமன்ற தொகுதிகளில் 48 இடங்களை கைப்பற்றி பரிசான் நேஷனல் அமோக வெற்றியை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. கூட்டணி அரசியலில் பங்கேற்காமல் ஜாசேகா கட்சியால் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது என்று அதன் பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த அதிகார நிலையில் இருக்க வேண்டுமெனில் கூட்டணி அரசியலே அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் தனித்து போட்டியிடுவது எளிதானதாக இருந்தாலும் எதிர்க்கட்சி என்ற நிலையை மட்டுமே அடைய முடியும் என்றும் ஆண்டனி லாக் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் வளர்ச்சியிலும் ஆட்சி நிர்வாகத்திலும் பங்கெடுக்க வேண்டும் எனில் கூட்டணி அரசியலே சரியான பாதை என தாம் நம்புவதாகவும் அவர் விவரித்துள்ளார். இதனிடையே தற்போதைய ஆட்சி காலம் முடியும் வரை ஜாசேகா ஒற்றுமை அரசாங்கத்தில் தொடர்ந்து நீடிக்கும் என்பதையும் ஆண்டனி லாக் உறுதிபட தெரிவித்துள்ளார். பரிசானை எதிர்கொண்டு தேர்தலில் போட்டியிடுவது கூட்டணி உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட நடப்பு அரசாங்கத்தை நிலைநிறுத்த அனைவரும் தொழில்முறை அணுகுமுறையுடன் செயல்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அடுத்த பொது தேர்தலில் ஒற்றுமை கூட்டணியாகவோ அல்லது தனித்தனி கட்சியாகவோ போட்டியிடுவது என்பது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பிறகு முடிவு செய்யப்படும் என்றும் ஆண்டனி லாக் தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும் ஆசிரியர்களின் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளை கல்வி அமைச்சு மிக கடுமையாக்கியுள்ளது. இதுகுறித்து கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் நாடாளுமன்றத்தில் அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில் பாலியல் குற்றச்சாட்டில் சந்தேகிக்கப்படும் அல்லது குற்றம் சாட்டப்படும் ஆசிரியர்கள் உடனடியாக பள்ளியில் இருந்து மாற்றப்பட்டு கல்வி அமைச்சின் மனிதவள வேளாண்மை பிரிவின் கீழ் பணியமர்த்தப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் புகார் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள் உடனடியாக போலீசில் புகார் அளிக்க வேண்டும் என்றும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் குற்றச்சாட்டுக்குள்ளான ஆசிரியர்கள் மிக குறுகிய காலத்திலேயே பள்ளி சூழலில் இருந்து முழுமையாக அகற்றப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் காலத்திலேயே சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை பணியில் இருந்து விரைவாக நீக்கும் நடைமுறைகளையும் கல்வி அமைச்சு எளிமைப்படுத்தியுள்ளதாக ஃபட்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் விசாரணை முடியும் வரை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஆசிரியர்கள் பள்ளி சூழலில் இருந்து உடனடியாக விலக்கப்படுவார்கள் என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஜொஹூர் பாரு புக்கிட் இண்டா பகுதியில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் சுயமாக பிரசவித்த 19 வயதுடைய ரோஹின்யா இளம்பெண் ஒருவர் தனக்கு பிறந்த குழந்தையின் உடலை பிளாஸ்டிக் பையில் சுற்றி 2வது மாடி ஜன்னலில் இருந்து வீசியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து இஸ்கண்டார் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் எம் குமரேசன் வெளியிட்டுள்ள தகவலில் இச்சம்பவம் தொடர்பாக அப்பெண்ணும் 34 வயதுடைய ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இருவரின் சிறுநீர் பரிசோதனையிலும் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கான தடயங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை. இதனிடையே விசாரணை அறிக்கையானது ஜொஹூர் அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டதை தொடர்ந்து இளம்பெண் மீது குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்லாங்கூர் மாநிலம் சுங்கைபசார் அருகே உள்ள கம்போங் தபோ மர்சோ பிரதான சாலையில் இன்று அதிகாலை 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 21 வயதுடைய லாரி ஓட்டுநர் உயிரிழந்தார். அவரது 7 மாத கர்ப்பிணி மனைவி லேசான காயமடைந்தார். இதுகுறித்து ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு உதவி இயக்குநர் அஸ்ருல் ரீசில் அஸ்பார் கூறுகையில் அதிகாலை 2:49 மணிக்கு அவசர அழைப்பு கிடைத்ததைத் தொடர்ந்து சுங்கைபசார் நிலையத்திலிருந்து 6 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். 36 டன் இரும்பு கம்பிகளை ஏற்றி சென்ற லாரியும் கண்டெய்னர் ஏற்றி சென்ற மற்றொரு லாரியும் மோதியதில் 26 வயதான கர்ப்பிணி பெண் பொதுமக்களால் மீட்கப்பட்டார். ஓட்டுநர் இருக்கையில் சிக்கியிருந்த அவரது கணவர் பின்னர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.